ஹலோ மேடம், 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக +2 எழுதக்கூடிய ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸும் ஏற்கனவே அரியர் வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எழுதுறீங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த கேள்விகள் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ குருவினால் நீங்கள் குருவினா சிறுவினால் 2 மார்க் அண்ட் 4 மார்க் கொஸ்டின் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஆனால் இது போக அடிஷ்னலாக உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா இந்த 7 2 மார்க் அட்டன் பண்ணுற மொழித்திறன் பயிற்சி 14 மார்க்கு, 3 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுற அணி இலக்கணம் பாணயம் பாராட்டல், இதிலேயே உங்களுக்கு 26 மார்க் ப்ளஸ் 1 வேர்டு சேர்த்து 40 மார்க். இதிலேயே நீங்கள் 100% பாஸ் பண்ணிடலாம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு. இல்லை இது எனக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னோம்னா என்கிட்ட ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லாருக்குமே இந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிட்டேன். மற்றபடி இது கொஸ்டின் வித் ஆன்சரோட இந்த ஒரு சப்ஜெக்ட் எழுதுறேன்றவங்க கண்டிப்பாக இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். என்னுடைய நம்பர் 6379172791. அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு ஒரு கால் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவேன். வெறும் 39 பேஜ் தான் இருக்கும். பட் 100% நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சாலும் இது மட்டுமே போதுமானது. இப்போ நம்ம கொஸ்டினை என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் செயலில் 3 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார். 3. ராமன் சுக்ரீவனிடம் கூறியது யாது. 4. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை. 5. காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது. 6. கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. ஆக்சுவலாக கழிவிழா ஒளிவிழாலாம் அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான். கழிவிழா அப்படின்னம்னா எழுச்சி தரும் விழா, ஒளிவிழா அப்படின்னம்னா ஆரவார விழா என்பது ஒளிவிழா. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து கீழே வந்தீங்கன்னா தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர்தலமோங்கு கந்தவேலு தொடருக்கான பதவுரை. தமிழர்கள் புகழ் பழி எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. இறைமகனார் இன்னலை கண்டு மக்கள் இவ்விதம் பிளம்பினர். இந்த 9 ப்ளஸ் அதுபோக திருக்குறளில் படிச்சிருக்க வேண்டியது அப்படின்னா வறுமையும் சிறுமையும் தருவது எது, நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடித்துரைக்கிறார். இந்த 2 சேர்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 3 2 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அடுத்ததாக உரைநடையில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 6 மட்டும் சொல்கிறேன். தமிழர் வளர்த்த அழகு கலைகள், கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக. 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3வது பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்தோ சாராசாணி கட்டிடக்கலை குறித்து எழுதுக. 3. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. 4. எழுத்தாணிகளினுடைய வகைகள். 5. சங்ககாலத்தில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள். 6. இந்த 6 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா எழுத வேண்டிய 2 2 மார்க் உரைநடையில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடுத்ததாக 4 மார்க் கொஸ்டின் செயலில் 2 உரைநடையில் 2 அட்டன் பண்ணோம். இந்த 2 அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4 நாள் மட்டும் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக 4 நாள் 8 கேள்வி சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாமில் 4 அட்டன் பண்ணலாம். ரைட்டுங்களா. ஏங்குலை நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம். வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பரீட்சையில் உங்களுக்கு 100% கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வு. 3. ஒருமுக எழினி பொறுமுக எழினி கறந்து வரல் எழினி. ஆக்சுவலாக இது போன வட்டம் கேட்டாங்க. பட் இந்த வட்டம் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னம்னா கீழே நான் கொடுக்குறத இதை படிங்க. ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையர் உறவு வேண்டும் என கேட்கிறார். 4. இந்த 4 படிச்சிருந்தீங்கன்னா செயலில் 2 2 மார்க் அட்டன் பண்ணலாம். அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னா உரைநடையில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு 2 4 மார்க் கொஸ்டின். மயிலை சீனி வேங்கடசாமி வரலாற்று ஆய்வுகள் பற்றி. சென்னை பண்பாட்டு அடையாளம் சென்னை அறிவின் நகரம். இந்த 2 படிச்சிங்க அப்படின்னம்னா ஒரு 4 மார்க் வந்துடும். ரைட்டுங்களா. இந்த 2ல் 1. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னம்னா பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம். 4ஆச்சா. 5வது 1 மட்டும் சொல்லிடுறேன். இதில் நீங்கள் ஆசிரியரானால் அது தேவையில்லை. ஆக்சுவலாக லாஸ்ட்டு கேட்டாங்க. வேளாண் மேலாண்மை குறித்து நீங்கள் பரிந்துரைப்பவை. இந்த 4 படிச்சிருந்த 5 படிச்சிருந்தீங்கன்னா 2 4 மார்க் அட்டன் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு 3 4 மார்க் கொஸ்டின் மொழித்திறன் பயிற்சியில் இம்பார்ட்டன்ட் சொன்னேன் இல்லையா. நயம் பாராட்டல் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 40 கேட்பாங்க. இலக்கிய நயம் பாராட்டல் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்க, யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னால அதை எப்படி எழுதணும் ஒரு பாட்டு கொடுப்பாங்க. அந்த பாட்டை வச்சு நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் கேள்வி. இலக்கிய நயம் பாராட்டுகன்னு கொஸ்டின் நம்பர் 40. இதுதான் கேள்வி. இதில் இருக்கக்கூடிய நயங்களை நம்ம எடுத்து எழுதணும். திரண்ட கருத்து, மைய கருத்து, எதுகை, மோனை, இயைபு அப்படிங்கிறது எடுத்து எழுதணும். இது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 2வது அட்டன் பண்ணுறதுக்கு அணி இலக்கணம் கொஸ்டின் நம்பர் 39.
அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பொருள் வேற்றுமை அணி 1, நான் சொல்கிற 3 மட்டும் படிங்க. 3 படித்தா ஒரு 4 மார்க் கட் பண்ணலாம். ஏகதேச உருவகணியை சான்றுடன் விளக்குக 2, நிரல் நிறை அணியை சான்றுடன் விளக்குக 3. இந்த 3 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணலாம். ரைட்டுங்களா? அடுத்தது 3வது அட்டன் பண்ணுறதுக்கு 3வது 4 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு தமிழாக்கம் தருக. மேக்ஸிமம் இந்த பழமொழி எனக்கு எழுத படிக்க நல்லா தெரியும் சார், எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதிடுவேன் அப்படின்னோம்னா இதுதான் கேள்வி. ஒரு பழமொழி கொடுப்பாங்க, அந்த பழமொழியோட விளக்கத்தை நம்ம எழுதணும். நம்மளுடைய சொந்த நடையில் ஒரு கதை எழுதணும், நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரி ஒரு கதை எழுதணும். என்ன கதை எழுதினாலும் உங்களுக்கு மார்க் அந்த பழமொழிக்கு பொருந்துகிற மாதிரி. ரைட்டுங்களா? இது வந்து கொஸ்டின் நம்பர் 41 கேட்பாங்க, 42 கேட்பாங்க. இது அட்டன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்த அளவுக்கு எழுத்துப்பிழை கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க தமிழாக்கம் தருக. ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு ப்ராவர்ஸ் கொடுப்பாங்க, அதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம எழுதும். லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் தட் விட் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர் கொடுக்குறாங்க அப்படின்னம்னா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது அதுக்கான தமிழ் பழமொழி. எ நியூ லாங்குவேஜ் இஸ் எ நியூ லைஃப் அப்படின்னம்னா புதிய மொழி புதிய வாழ்க்கை. இஃப் யூ வாண்ட் டு பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் யூ, இது பார்த்தீங்கன்னா பிறர் உன்னை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் மொழியில் பேசு. மொழியே அறிவு ஞானத்தின் வழித்தடம், மொழியின் எல்லை உலகத்தின் எல்லை. இந்த தமிழாக்கம் தருக படிச்சிட்டிங்க அப்படின்னம்னா ஒரு 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது உங்களுக்கு 7 2 மார்க், இது மட்டும் படித்தா போதும்னு சொன்னேன் இல்லையா? அந்த 7 2 மார்க் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த 7 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு என்கிட்ட மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி என்ன படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு 4 PDF லாஸ்ட் பேஜில் உங்களுக்கு சேர்த்தே கொடுத்துருவேன். இது போக நமக்கு பரீட்சையில் 100க்கு 100% உறுதியாக வரக்கூடிய ஒரு 5 சொல்கிறேன், அந்த 5ஐயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உவமை தொடர்களை தொடரில் அமைத்தெழுதுக, இதுதான் கேள்வி. தாமரை இலை நீர் போல, கிணற்று தவளை போல. இப்போ கிணற்று தவளை போலன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா இன்னும் சில கிராமங்களில் மக்கள் கிணற்று தவளை போல வாழ்கின்றனர்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் எழுதணுமா அப்படின்னம்னா அவசியம் கிடையாது. உங்களுடைய பேரை வச்சு கூட எழுதலாம். சிவா கிணற்று தவளை போல வெளி உலகம் அறியாமல் வாழ்கின்றான். என்ன எழுதினாலும் மார்க்கு சொந்த நடையில். பட் இந்த கிணற்று தவளை போல அப்படிங்கிற பழமொழிக்கு அது பொருந்துகிற மாதிரி இருக்கணும். இந்த 5 படிச்சிருந்தீங்கன்னா 1 அட்டன் பண்ணலாம். 2வது பார்த்தீங்க அப்படின்னம்னா இது கேள்வி. கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடரமைக்கன்னு கொடுத்துருக்காங்க. உதாரணத்திற்கு குதிரை, வேகம், ஓடு, தாவு, கமா போட்டு கொடுத்துட்றாங்க. இதுதான் கேள்வி. இது 4ஐயும் சேர்த்து ஒரு தொடர் எழுதுறீங்க. குதிரை வேகமாக ஓடி தாவியது. குதிரை வேகம் ஓடு தாவு 4மே இதில் வந்துருச்சா? இந்த மாதிரி சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னம்னா இதுக்கு 2 மார்க். இது ஒரு பயிற்சி 2வது. 3வது பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த தொடரில் உள்ள பிழையை நீக்கி எழுதுதல். நம் மாநிலம் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. ரங்கன் எங்கள் ஊரில் நூலக கட்டடம் கட்ட ரங்கன் வெங்கல பாத்திரக்கடை மானம் பார்த்த பூமியில் ஐப்பசி அடைமலை இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும். இதில் இருக்கக்கூடிய பிழைகளை மட்டும் திருத்தி எழுதுகிறோம். மாநிலங்கிறதுக்கு நீ தப்பாக கொடுத்துருக்காங்க, மாற்றி எழுதுகிறோம். வறட்சிங்கிறதுக்கு சின்னராக கொடுத்துருக்காங்க, பெரியராக மாத்திரம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிழைகள் இருக்கக்கூடியது. இது 3வது. 4வது பார்த்தீங்கன்னா பலகை, தாமரை, கோவில், வெங்காயம், தலைமை. இதை வச்சு ஒரு தொடர். உதாரணத்திற்கு கோவில் அப்படிங்கிறது உங்களுக்கு பரீட்சையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா நாங்கள் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றோம், 1 மார்க்கு. கோவில்ங்கிற வார்த்தை இங்கே வந்துருச்சு. இந்த கோவில்ங்கிறதையே 2ஆக பிரித்தா கோ இல் அப்படின்னு பிரியும். கோ அப்படின்னம்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் அரசன், இல் அப்படின்னம்னா அரண்மனை அப்படிங்கிறது பேர். கோ இல்லில் இருந்து ஆட்சி செய்கிறார் பிரித்து எழுதணும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ இது தலைமை, எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிறப்பாக பள்ளியை வழிநடத்துகிறார். 1. என் தாத்தா தலையில் மை தடவி. தலை தனியாக மை தனியாக பிரிக்கும்போது அதனுடைய பொருள் மாறுபடுது இல்லையா? இந்த மாறுபடுற மாதிரி வச்சு ஒரு தொடர் 2 தொடர் எழுதுனீங்கன்னா எப்படினாலும் எழுதிக்கலாம். இது ஒரு பயிற்சி 2 மார்க். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் புரிஞ்சுக்கோ. நிலத்தை கிளறணும்டா அப்போ தான் வகுறு நிறையும். அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதானே. இப்போ பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை 3 நாளாக சிரமப்படுதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா பிள்ளைக்குன்னு சொல்ல மாட்டோம், பிள்ளைக்கு. உடம்புன்னு சொல்ல மாட்டோம், உடல்நிலை சரியில்லை. 3ன்னு சொல்ல மாட்டோம், 3 4ஆன்னு சொல்ல மாட்டோம். நாட்களாக சிரமப்படுது கிடையாது, துன்பப்படுகிறது. அதை எழுத்து பிழை இல்லாமல், அதாவது பேச்சு வழக்கில் இருக்கிறத எழுத்து வழக்கில் தூய தமிழில் எழுதணும் அப்படின்னம்னா 2 மார்க். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னம்னா வாழைக்காட்டில் குயில்கள் கூவிக்கொண்டும், இது ஒரு பயிற்சி. மொத்தம் 9 கொடுத்து 7 எழுத சொல்லுவாங்க. அதனால் நான் கொடுத்துருக்க இந்த கேள்விகள் அது போக கீழே இருக்கிற அந்த 4 கேள்வியில் ஒரு 4. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா மொத்தமே உங்களுடைய புக்கில் 3 தான் இருக்குது. இந்த 3ல் 1 100க்கு 100% பரீட்சையில் கேட்கக்கூடியது. இதெல்லாம் இப்போ நான் சொன்ன கேள்விகள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா இந்த 7 4 மார்க்குமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததாக 8 மார்க் கொஸ்டினும் நான் அட்டன் பண்ணிடுவேன் சார். 8 மார்க் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லுங்கன்னு கேட்குறவங்களுக்காக ஒரு செலக்டர் 2 8 மார்க் செய்யுள் உரைநடை 3லையுமே உங்களுக்கு சொல்கிறேன். அதை மட்டும் படிச்சுக்கோங்க.
44ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்க இந்த 3 கேள்வி படிச்சிருக்கணும். செய் நன்றி அறிதலே அறம் 1, சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் 2, அறிவுடைமை வாழ்வின் உயர்விற்கு துணை நிற்கும் 3. இந்த 3 நீங்கள் படிக்க வேண்டியது. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம் அப்படின்னம்னா திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம் தான். நீங்கள் ஏதாவது ஒரு 5 திருக்குறளை பொருளோடு பொருத்தி எழுதினாலே உங்களுக்கு 6 மார்க் ஃபுல்லாகவே போடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 45ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இது போன வருஷம் கேட்டாங்க. இப்போ 2026 டிசம்பரில் கேட்டாங்க. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு 1, பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நடந்த கற்றல் கற்பித்தல் நிகழ்வு. இந்த சப்ளிமெண்ட்ரியில் இது கேட்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தபடி கீழே வந்தீங்கன்னா நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு. இந்த 3 கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா 45ஆம் நம்பர் அட்டன் பண்ணலாம். 46 அட்டன் பண்ணுறதுக்கு பாரதியின் கடிதம் இந்த வட்டம் கேட்டாங்க 2025 மார்க்கில். ஒரு வேளை சப்ளிமெண்ட்ரியில் கேட்க மாட்டாங்களா சார் அப்படிலாம் சொல்ல முடியாது. ரொம்ப சிம்பிளாக 6 மார்க் வாங்குறது, அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னம்னா இந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்தரின் நினைவலைகள் 2. இந்த 2 போதும். இருந்தாலும் சூரியனை பிரசவிக்கும் பாறை இந்த வருஷம் புதுசாக சேர்த்த ஒரு பாடம் அப்படிங்கிறனால இந்த சூரியனை பிரசவிக்கும் பாறை அப்படிங்கிற கதையை கேட்டு ஒரு தடவை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட்டுங்களா? இப்போ நான் சொன்ன கேள்விகள் எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தாலே 100% நீங்கள் பாஸ்லாம் இல்லை, சென்டம் எடுக்கிறதுக்கே நான் சொன்ன கேள்விகள் மட்டுமே போதுமானது. ஆல் தி பெஸ்ட்.